ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, நல்லா வெயில் அடிக்குதே அப்படின்னு சொல்லி வெளில போயிட்டு வருவோம்னு கிளம்புனேன். உல்லாச வாழ்க்கையே உனக்கே சொந்தம் அப்படின்னு பாட்டை மனசு ஓட விட்டு சும்மா சந்தோஷமா போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒருத்தர் எதையோ புடிச்சிட்டு நின்று இருந்தாரு. சின்ராசே உர்ரா ஒரு பக்கம் வண்டியா அப்படின்னு வண்டியை திருப்பினேன். என்னடான்னு பார்த்தா ஒரு அறிவுரை பதாகையை வச்சிருந்தாது. அதாவது மதுபான குடியை விட்டு விடுங்கள் அப்படின்னு. பாரா, இந்த காலத்துல இப்படி ஒரு மனிதரா? மனிதம் இன்னும் சாகலப்பா, உசுரோட தான் இருக்குது. இவரை பத்தியும் இவர் சொல்ல வர செய்தியை பத்தியும் பாக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்தை பின்னோக்கி போயிட்டு வருவோமா? நான் இந்த கோத்தகிரியில திருவிழாக்கு போயிட்டு வந்தேன்ல, அங்க நிறைய விஷயங்களை பார்த்தேன். இந்த திருவிழால கலந்துகிட்ட பெரும்பாலான மக்கள் இளைஞர்கள் தான். இங்க கலந்துகிட்ட நிறைய இளைஞர்கள் எல்லாருமே சொல்லப்பா முக்காவாசி இளைஞர்கள் மதுவை உள்ள தள்ளிக்கிட்டு மஜாவா ஆடிட்டு இருந்தாங்க. இது பாக்குறதுக்கு ஒரு குதூகல திருவிழாவா இருந்திருந்தாலும் இங்க வந்திருந்த இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையா இருக்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா தான் இருந்தது. இந்த மது மயக்கத்துக்கு அடிமையா இருக்கிற இளைஞர்களை 18 வயசுக்கு கீழே இருக்கிற நிறைய பேர். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிதானே கேக்குறீங்க? ஏப்பா மொசப்படிக்கிறவங்க முகத்தை பார்த்தா தெரியாதாப்பா? அந்த திருவிழால இருக்கும் போதே இந்த மது விழிப்புணர்வுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்பதான் அண்ணனை பார்த்தேன். அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட பையன், அவங்களோட மனைவி இப்படி குடும்பமா நடுத்தருவில் நின்று மதுபான விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கன்னா பாருங்களேன். ஒரு சமூக பொறுப்பு கொண்டு குடும்பத்தோட இந்த மாதிரி விழிப்புணர்வு பண்றீங்களேன்னு எதுக்குன்னு அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் சொல்றதை நீங்களே கேளுங்க. நிறைய பேர் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் குடிக்கிறாங்க. ஆமாம். அப்போ இது ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. சரி, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த விழிப்புணர்வு கொடுத்து மக்களை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த காரியத்தை செய்கிறோம். நமக்கே 1000 பிரச்சனை, இது சமூக பொறுப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடாம அமைதியா இருந்துருவோம்டா அப்படின்னு பல பேர் ஒதுங்கி இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம தான் அந்த சமூகம், அந்த சமூகத்துக்கு மேல இருக்க பொறுப்பு நமக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட விழிப்புணர்வு பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தானே. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறையான இந்த இளையவருக்கு சமூக பொறுப்பை பத்தி சொல்லி கொடுத்து அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்த வைக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதாங்க ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டிய முதன்மையான கடமை. அதை இந்த குடும்பம் சிறப்பா செய்து நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காணொலி மூலமா இந்த செய்தியை சொல்றதுக்கு சரியான ஆள் நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் வாழ்க்கையில மது பழக்கமே கிடையாது. அவர் கூட சேர்ந்து நானும் அந்த பதாகைய பக்குவமா கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணா இந்த காணொலியை முதல்ல நான் வெளியிட்டு அப்புறம் நான் வார வாரம் உங்க கூட விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன் அப்படின்னு. அவரும் சரின்னாப்ல. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கிறேன்பா, குடிக்காதீங்கடா டேய். குடிக்கிறதுனால உங்க குடலுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கே பிரச்சனை தான். ஆமா, பெரிய இவர் சொல்லிட்டா நான் கேட்கணும் அப்படிதானே? எப்படியா போங்கப்பா.